நீ என்ன பத்திரிக்கை வேணா நடத்து, செக்ஸ் பத்திரிக்கையோட நடத்து, ஆனால் நீ வந்து நல்ல பத்திரிக்கையாளர்னு போட்டுருவாங்க உங்களுக்கு. ஆனால் கருத்தியல் ரீதியாக ஒரு பத்திரிகையாளன், நீங்கள் இளைய பத்திரிகையாளர்கள் நீங்கள் நல்லா தாராளமாக வரலாம், உங்களை வந்து கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் அரசுக்கு ஜால்ரா அடிக்கணும். வாபுசியை வந்து விடவா ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியை நம்ம இங்கே பார்க்க முடியும். சுப்பிரமணிய சிவாவை விட ஒரு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அடையாளத்தை வந்து ஒரு ஊழல் வழக்கில் போனவங்களை நம்ம வந்து பெருமைப்படுத்தும் விதமாக சொல்கிறது வந்து அந்த ரோடையே மொத்தமும் டிராஃபிக் பண்ணி அவரை வந்து கூட்டிகிட்டு வராங்க. இது வந்து இது எதை நோக்கி போகிறதுன்னு தெரியல. ஒரு தாசில்தாரை கைதி பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்கிட்டாருன்னா தாசில்தார் கைதி லஞ்சம் வாங்கினான், போலி தாசில்தார் கைதி அப்படின்னு போடுவீங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்போ பத்திரிக்கையாளரை மட்டும் நீங்கள் எப்படி போலி பத்திரிக்கையாளர் எதை வச்சு நீங்கள் அளவுகோல் பிரிக்கிறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரவணராஜன். இன்று நம்முடன் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் தலைவர் மூத்த பத்திரிகையாளர் ஆ வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் சில கேள்விகள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்று வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப பரபரப்பாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து 2 எதிர் துருவங்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர், அதே மாதிரி அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர், 2 பேருமே அட் அ டைம் விடுதலை ஆயிருக்காங்க. அதை நோக்கி உங்களுடைய பார்வை? விடுதலை ஆகல, முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க, ஜாமீனில் வந்து பிணையத்தில் வெளியே வந்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஜாமீன் ஆயிருக்காங்க, 2 பேருமே வெளில வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்து அதை நோக்கி? இந்த கருத்துனா இப்போ வந்து சவுக்கு சங்கரை பற்றி நீங்கள் கேட்குறீங்களா, இல்லை சவுக்கு சங்கரை பற்றி அவரை பற்றி பேசலாங்கிறீங்களா? அவர் வந்து எல்லாரும் நிறைய பேர் அதை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் வந்த உடனே ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டியை நம்மளும் பார்த்தோம். ஒரு பாசிட்டிவான பேட்டி தான் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா பல பத்திரிகையாளர் அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. கேள்வியிலேயே வந்து உங்களுடைய இந்த பணி தொடருமா, இதே வீரியத்துடன் நீங்கள் செயல்படுவீர்களா என்று கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக இதே வீரியத்துடன் தான் நான் செயல்படுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் சிறையில் அடைச்ச காட்டிக்கு அவர் இதிலேருந்து பின் வாங்கிடுவாருங்கிற ஒரு அந்த எண்ணங்களை வந்து எந்த அரசியல்வாதிகளும் வளர்த்திக்க வேணாங்கிறது தான் அவருடைய கருத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். செந்தில் பாலாஜியோட ஜாமீன் பற்றி? அவரும் வந்து இப்போ ஜாமீனில் வந்திருக்கிறாரு. இப்போ வந்து என்ன ஒரே விஷயம்னா, செந்தில் பாலாஜியை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படின்னா இவ்வளோ கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான். ஒரு வழக்கு வந்து எல்லாரும் மேலே பதியவது தான். இப்போ வழக்குங்கிறது குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் எப்படி போனாலும். அதுக்காக நம்ம வந்து ஒருத்தரை வந்து குற்றவாளின்னு நம்ம உள்மனசு வேணால் இவர் குற்றம் செஞ்சுருப்பாருன்னு தோணும். பட் பொதுவெளியில் ஒரு ஊடகவியலாளராக ஒரு பத்திரிகையாளராக நம்ம வந்து ஒரு குற்றவாளின்னு நம்ம யாரையுமே வந்து ஆணித்தரமாக சொல்லக்கூடாதுங்கிறது அது தர்மம். அப்படி பார்க்கும்போது செந்தில் பாலாஜியும் குற்றம் சுமத்தப்பட்டவராக இருந்தாலும் இது அமலாக்க பிரிவினுடைய ஒரு இதுக்கும்போது இது மிக ஆதாரத்துடன் தான் இவங்களை வந்து கைது பண்ணுவாங்க. எப்போவுமே ஆதாரம் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் கைது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து அவர் ஏடிஎம்கேல இருக்கும்போது சுமத்தப்பட்ட குற்றம் தான் இது. அவர் வந்து அப்போ போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அந்த பணியாட்களுக்கு வேலை வாங்கி தருவதாக வந்து இந்த நிறைய பணங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த குற்றத்தில் வந்து ஒரு உண்மைத்தன்மை நிறைய இருக்குதுங்கிறத நம்ம அறிய முடியாது. அதனால் இந்த குற்றத்துக்கு இப்போ வந்து பிணையத்தில் வந்தால் கூட உங்களுக்கு வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்ட பிறகு தீர்ப்பு எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அது அவருக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா நல்லா சொல்ல முடியாது. இப்படி இருக்கிற போது முதலமைச்சர் அவர்கள் வந்து அவரை கொண்டாடணும், ஒரு மிகப்பெரிய போராளி மாதிரி அவரை வந்து சொல்லியிருக்கிறாரு. வந்து மிகப்பெரிய சில வார்த்தைகள் எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் வாயில் வந்து வந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து அவசியமற்றதுன்னு தான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா அவர் அப்படி ஒரு பெரிய போராளியோ எதுவும் கிடையாது. மிகப்பெரிய குற்றத்துக்கான ஒரு பழியை சுமந்துட்டு உள்ளே போயிருக்கிறாரு. அவரை போராளி மாதிரி பேசியிருக்கிறது தவிர்த்து இருக்கலாம். அவர் கட்சிக்காரராக இருக்கலாம், கட்சிக்காரருக்கு கூடிய மரியாதையை கொடுக்கலாம், அவருக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம், திருப்பி மினிஸ்டராக கூட அவரை நீங்கள் நிர்ணயம் பண்ணலாம். அதெல்லாம் அவங்களுடைய கட்சியினுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இருந்தாலும் ஒரு போராளி மாதிரி அவரை வந்து நிறைய வார்த்தைகள் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளாக இருக்காது. ஏன்னா சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் மிகப்பெரிய வசதியாக இருந்த நேரு அவர்கள் போயிருக்கிறாரு, காந்தி அவர்கள் போயிருக்கிறாரு, பாரதியார் போயிருக்கிறாரு. இங்கே நம்ம சொல்லப்போனால் நம்மளுடைய சிதம்பரம் அவரை விடவா செக்கிழுத்த சிதம்பரம் அவரை வாபுசியை வந்து விடவா ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியை நம்ம இங்கே பார்க்க முடியும். சுப்பிரமணிய சிவாவை விட ஒரு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அடையாளத்தை வந்து ஒரு ஊழல் வழக்கில் போனவங்களை நம்ம வந்து பெருமைப்படுத்தும் விதமாக சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா நேற்று அந்த புழல் ஜெயில் பக்கம் பார்த்திங்கன்னா அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு பயங்கர மயிலாட்டம் ஒயிலாட்டம் குயிலாட்டம்
எல்லா ஆட்டத்தையும் போட்டு அந்த ரோடையே மொத்தமும் டிராஃபிக் பண்ணி அவரை வந்து கூட்டிகிட்டு வராங்க. இது வந்து இது எதை நோக்கி போகிறதுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு சரியான பாதையாக நம்ம பார்க்க முடியல. ஏன்னா ஒரு வெளியே வராரு, இவருக்கு இவ்வளோ எதுக்கு ஆர்ப்பாட்டம், அதெல்லாம் கட்சி ஆஃபீஸில் வச்சுக்கலாம். அவருடைய ஜெயில் வாசல்லே இந்த ஆர்ப்பாட்டமெல்லாம் தேவையற்றதுங்கிறதா. அதனால் அங்கே எவ்வளோ பெரிய டிராஃபிக், மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம். அதே சமயம் நேற்று அங்கேருந்து ஜாமீனில் வரக்கூடிய ஆட்களோ இல்லை விடுதலை ஆகிட்டு வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் நேற்று ஒரு நாள் ஒத்தி வேற போட்டிருக்காங்க இவர் வெளியே வர்றதுக்காக. இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகத்தை நசுக்கிறமாக தான் இருக்குது. இப்போ சவுக்கு வெளில வந்து நிறைய பேட்டிகள், நிறைய விஷயங்கள் அவர் இப்போ பதிவிட்டு வந்தார். ஸோ அவருடைய சேனல் முடக்கப்பட்டது, அது இல்லாமல் 3 மாதத்தில் திருப்பி மீண்டு வருவாருன்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். இப்போ ஒரு சவுக்கை பற்றி அவர் பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய நேரம் சவுக்கை பற்றி பேசியிருக்கிறோம். அவர் நல்ல கருத்தியல்வாதி, அதில் எந்த மாற்று கருத்துமே நம்ம என்றைக்குமே காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாது. சவுக்கை பற்றி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணியே பேசிக்கூடாது. நல்ல ஒரு ஊடகவியலாளர், நல்ல ஒரு கருத்தியல்வாதி தான். பட் அவருக்கு மேலே ஒரு 17 வழக்குகள் வந்து பதிவு பண்ணப்பட்டு இருக்கிறது. அதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ள, ஏன்னா பழைய வீடியோவிலெல்லாம் சொல்லியிருக்கிறோம். 2 குண்டர் வழக்கு போட்டிருக்காங்க, குண்டாஸ் போட்டிருக்காங்க, மற்றபடி கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தான். என்ன சொல்கிற, எல்லா கைப்புண்ணுக்கு கண்ணாடி அவசியம் இல்லைங்கிற மாதிரி இந்த வழக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சில வழக்குகள், ஏதோ ஒரு வழக்கு ஒரு உண்மைத்தன்மை இருக்கலாம். ஆனால் எல்லா வழக்குகளும் வந்து உண்மைத்தன்மை இருக்குமானா அது கேள்விக்குறி தான். அது ஒரு நிறைய என்ன சொல்லுவாங்க, ஜோடிக்கப்பட்ட வழக்காக தான் பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட்டு கூட இதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு போலீஸ், அதாவது தமிழக காவல்துறை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இந்த வழக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வழக்குகள் போட்டிருக்கீங்க. இங்கே வந்து கருத்தியல் சுதந்திரம் இப்படி நசுக்கப்படுறதை வந்து நம்ம வந்து இந்த சமூகம் எதை நோக்கி போகுதுங்கிறது நமக்கே அச்சமாக இருக்குது. அச்சங்கிறது வந்து ஒரு மனிதன் அச்சமில்லாமல் வாழ்கிறதுக்கு காரணியை வந்து ஆள்பவர்களுக்கு எடுத்துருவாங்களோ அப்படிங்க. ஆள்பவர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு பல பேர் இருந்தால் மட்டும்தான் ஆள்பவர்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உன்னை யாருமே தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல யாருமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீ வரக்கூடிய எலெக்ஷன், அதாவது யாராக இருந்தாலும் எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் அடுத்த முறை ஜனநாயகத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படுங்கிறது வரலாறு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த வரலாறும் பார்த்தாலும் பழிவாங்கக்கூடிய நோக்கத்தில் எந்த ஆள்பவர்கள் இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யம் சரிஞ்சதாக தான் வரலாறு உண்டு. அது இல்லாமல் வெளில வந்ததுக்கப்புறம் இன்னொன்று ஒரு விஷயங்கள் சொல்கிறாரு சவுக் அவர்கள். கையை உடைச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் மேற்கொண்டு காவல்துறை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. பட் முதல்ல விசாரணையில் வந்து கையை உடைச்சிருக்காங்க. அதாவது கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் வந்து கை உடைக்கப்பட்டது அப்படின்னு அவர் பேட்டி. ஸோ அதை பற்றி ஒரு கிரிட்டிசிசம் வச்சார். ஸோ அதை நோக்கி உங்களோட பார்வை காவல்துறைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இருந்தால், உண்மையாக இருந்தால் அது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க விஷயம்தான். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கும் ஒரு 4ஆம் தூணாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை சுதந்திரத்தையும் நசுக்குவதாக இருக்கக்கூடியது. அது கண்டிப்பாக ஜனநாயக கேடு தான். அதே மாதிரி இன்னொன்று ஒரு விமர்சனமும் வச்சுருந்தாப்புல. என்னென்னா சவுக் அவர்கள் டிஎம்கேக்கு ஆதரவாக பேசியிருந்தா, ஆதரவாக பேசினார் அடுத்த நாளே உங்களை விடுவிக்கிறேன் அப்படின்னு எனக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. பட் நான் எது உண்மையோ அதை நோக்கி தான் என்னோட போராட்டம். இல்லை அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இப்போ வந்து வெளியே வந்து ஒரு சில விஷயம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கடந்து போய்விட முடியாது, சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா இத்தனை நாட்கள் வந்து ஜெயிலில் இருந்துட்டு வரும்போது அவர் எவ்வளோ மிகப்பெரிய துன்பத்தை அடைஞ்சிருப்பார். மிகப்பெரிய இழப்புகள், வருமான இழப்பு, வாழ்வியல் இழப்பு, தன்னுடைய ஆரோக்கிய இழப்பு, மன ரீதியான இழப்பு, இத்தனை இழப்புகளையும் அடைஞ்சு தான் வெளியே வராரு. அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய இதில் வந்து வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்கிறாரு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக கடந்து சென்று விட முடியாது. நிறைய அதில் உண்மைத்தன்மை இல்லைன்னு நம்ம மறுத்துட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் நிறைய உண்டு, வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம கேள்வி கேட்குறப்ப நம்மளுமே, நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் தலைவர், நானுமே இப்போ தான் மீடியாக்குள்ளே வரேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சில ஒரு தயக்கமும் ஒரு பயத்தையும் உண்டாக்குது. ஸோ பத்திரிகையாளர்களுக்கு இங்கே கருத்து சுதந்திரம் இல்லை சரி சொல்லுங்கள். கருத்து சுதந்திரம் எந்த லெவலுக்கு இருக்குது? தைரியமாக நம்ம சில விஷயங்கள் எடுத்து முன்னிறுத்தி பேசலாமா அப்படின்றது? அதாவது எப்படி சொல்லனா, நீங்கள் இளைய பத்திரிகையாளர்கள் நீங்கள் நல்லா தாராளமாக வரலாம், உங்களை வந்து கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் அரசுக்கு ஜால்ரா அடிக்கணும். ஆள்பவர்களுக்கு ஜால்ரா அடிச்சிங்கன்னா நீங்கள் இப்போ இளைய பத்திரிகையாளர், நீங்கள் கொஞ்ச காலம் 1 வருடம் 2 வருட காலத்திலேயே உங்களை ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு உங்களுக்கு அடையாளம் கொடுக்கப்படும். பல பட்டங்கள், பதக்கங்கள், பொற்கிளி, அவார்டு எல்லாமே கொடுப்பாங்க.
நீங்கள் எதிர்த்து பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து டுபாக் ஒரு பத்திரிகையாளர், போலி பத்திரிகையாளர்னு இங்கே இருக்கிற பெரிய பெரிய பத்திரிகையில், பெரிய பத்திரிகைன்னு சொல்லி கொடுக்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பத்திரிகை உங்களை வந்து பேஜில் வந்து ஃபோட்டோ போட்டு போடுவாங்க, போலி பத்திரிகையாளர் கைதி அப்படின்னு போடுவாங்க. இது வந்து இது இருக்கக்கூடியது, இது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே முதுகெலும்பற்ற ஊடகங்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து கார்ப்பரேட் யுகம், புரியுதுங்களா? இப்போ ஒரு எதுக்கு நான் இதை ஆதங்கத்தோடன்னு சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து இப்போது கருத்து சுதந்திரத்தோட நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக கண்டிக்கிறோம். ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, இப்போ முதலமைச்சர் ஆகட்டும் இல்லை மினிஸ்டர் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய படிப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு வரக்கூடியவர்கள், இவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக மதிப்பு கொடுக்கணும். மதிப்பு கொடுக்கக்கூடாது இல்லை. பொது வெளியில் பேசும்போது அவங்கள நாகரிகமாக தான் பேசணும். அவங்கள வந்து ஒருமையிலையோ இல்லை அவங்கள பற்றி பர்சனல் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறத கண்டிப்பாக நம்மளே ஒத்துக்க முடியாது. அது வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்து அந்த மாதிரி பண்ணுறதை நம்ம கண்டிப்பாக ஒப்புக்க முடியாது. ஆனால் அதுக்குன்னு அவர்கள் தவறு செய்கிறாங்க அப்படின்னா சுட்டி காமிக்காமல் இருக்க முடியாது. சுட்டி காமிச்சு தான் ஆகணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் சுட்டி காமிப்பாங்க. அதுக்காக நீங்கள் வழக்கு தான் போடுவேன், தொடர்ந்து வழக்கு போடுவேன் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து கருத்தியல் சுதந்திரத்தை நசுக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியறது. இதில் வந்து நமக்கு மிகப்பெரிய இப்போ அரசு மேலே ஒரு கோபம், ஆளும் அரசு மேலே நமக்கு சில கோபங்கள் இருக்கிறது, அதிகாரிகள் மேலேயும் சில கோபங்கள் இருக்கிறது. இப்போ ஆனாலும் அதை விட கோபம் என்ன அப்படின்னா, இந்த கார்ப்பரேட் கம்பெனியாக நடத்தக்கூடிய பத்திரிகையாளர்கள் மேலே அதிகப்படியாக கோபம் இருக்குது. எப்போ பாரு ஒரு பத்திரிகையாளர் மாட்டிக்கிட்டால் போலி பத்திரிகையாளர்னு விளம்பரம் போடுறாங்க. போலி பத்திரிகையாளர்னு யார் உங்களுக்கு கொடுக்க அதிகாரத்தை கொடுக்குறது இந்த மாதிரி போடுறதுக்கு? இல்லை ஒரு பத்திரிகையாளர் ஐஎஸ்ஐ முத்திரை எதனா உண்டா? இல்லை அரசு ஒரு பில் பாஸ் பண்ணி இவன் தான் பத்திரிகையாளர்னா இருக்கணும், இவனுக்கு தான் அந்த தகுதி அப்படின்னு சொல்லி ஒரு அடையாள குறியீடை ஏற்படுத்தி கொடுக்க சொல்லுங்கள். அதுக்குள்ளே எல்லா பத்திரிகையாளர் வருவாங்க. வராதவனை போலி பத்திரிகையாளர்னு போடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். ஒரு அதிகாரி இருக்கிறாங்க, காவல்துறை அதிகாரியே எடுத்துக்கோங்க. காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, இல்லை ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு துறையில் இப்போ தாசில்தாரோ இந்த அரசு துறையில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு தவறு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. காவல்துறை லஞ்சம் வாங்கியது அப்படின்னு தான் போடுவாங்க. ஏன் போலீஸ் லஞ்சம் வாங்கியது, போலீஸ் கைதின்னு போட வேண்டியதானே? ஒரு தவறு செய்யறதுனால அவர் துறையை வந்து எப்படி போலின்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு தாசில்தாரை கைதி பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்கிட்டாருன்னா தாசில்தார் கைதி லஞ்சம் வாங்கினா போலி தாசில்தார் கைதி அப்படின்னு போடுவீங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்போ பத்திரிக்கையாளரை மட்டும் நீங்கள் எப்படி போலி பத்திரிக்கையாளர் எதை வச்சு நீங்கள் அளவுகோல் பிரிக்கிறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. இது ரொம்ப ஒரு பெரிய, அதாவது இதுக்கெல்லாம் வந்து இங்கே சக பத்திரிக்கையாளர் ஒரு எழுப்பி கேள்வி கேட்கறதுக்குள்ள திறனேற்றவர்களாக தான் இங்கே இருக்கிறாங்க. அதான் சொல்கிறோமே, அதாவது யார் ஆளும் அரசுக்கு சாதகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்போ இருக்கிற பாணியில் சொம்படிக்கிறாங்க, ஜால்ரா அடிக்கிறாங்க, உருட்டுறாங்க, இப்படி பல வார்த்தைகள் வருது. நமக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுவதற்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஜால்ரா அடிச்சிட்டா நீ நல்ல பத்திரிக்கையாளர். நீ என்ன பத்திரிக்கை வேணால் நடத்து, செக்ஸ் பத்திரிக்கையோடு நடத்து, ஆனால் நீ வந்து நல்ல பத்திரிக்கையாளர்னு போட்டுருவாங்க உங்களுக்கு. ஆனால் கருத்தியல் ரீதியாக ஒரு பத்திரிக்கையாளன் அரசுக்கோ இல்லை அதிகாரியோ எதிர்த்து பேசிட்டா நீ போலி பத்திரிக்கையாளர். பட் ஆனால் இப்போ நம்ம சவுக்கு கருத்து சொல்கிறதுல நம்ம ஒன்றும் பெருசாக நம்ம முரண்பாடு இல்லை. பட் சில அநாகரிகமான விஷயங்களும் அவர் இல்லை, நம்ம அதை கண்டிப்பாக கண்டிக்கிறோம். அது சவுக்கு பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, ஒரு அதிகாரிகளையோ ஒரு அரசு ஆளுமையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையோ ஒருமையில் பேசுகிறதோ அநாகரிகமாக பேசுகிறதோ நம்ம ஒத்துக்கலை. அதை நம்ம ஒத்துக்கவே இல்லை. அந்த இடத்துக்கு நம்ம வரவே இல்லை. அது நம்ம பேச ஒரு முதலமைச்சர்னா முதலமைச்சருக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்னால் அவங்களுக்குரிய மரியாதையை நம்ம கொடுத்தாகணும். ஒரு தனி மனிதனுக்குரிய மரியாதை கிடையாது. அவங்க மிகப்பெரிய ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு மக்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அவங்க அந்த படிப்புக்கும் அந்த பதவிக்கும் கொடுக்கக்கூடிய உரிய மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறது தகுதி இழந்துடுறோம். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பத்திரிகையாளர் தவிர்க்க வேண்டும். அதுக்குன்னு அவங்க செய்யக்கூடிய தவறுகளை நம்ம சுட்டி காட்டக்கூடாது, கோடிட்டு காமிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது. இனி வர காலங்கள், இப்போ செந்தில் பாலாஜியும் இப்போ ஜாமீனில் வெளில இருக்காரு, சவுக்கும் வெளில இருக்காரு. இனி ஒரு காலங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன மாதிரி ஒரு நாட்களாக இருக்கும்? சிங்கம் புலி வெளியே வந்திருக்கு. சிங்கத்துடைய இது எப்படி இருக்கும், புலியோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த எலெக்ஷனை முன்னிட்டு பல வியூகங்கள் வந்து அமைக்கப்படும், அரசியல் வியூகங்கள் அமைக்கப்படும். அப்போ தான் தெரியும் யாருடைய இது. ஆனால் வந்து
சவுக்கை பற்றி பேசணும்னா அவர் இனிமேல் வந்து ஏன்னா இப்போ வந்து அவர் எப்போவுமே ஒரு இது வந்து அடிபட்ட புலி மாதிரி இனிமேல் சிக்க மாட்டார், ரொம்ப பாதுகாப்பாக இருப்பார். இனிமேல் பாதுகாப்பாக நம்ம எங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணிக்குவார். முடிவு பண்ணிக்கிட்டு அடுத்த காய் கண்டிப்பாக நகர்த்துவார், கண்டிப்பாக நகர்த்தாமலாம் இருக்க மாட்டார். செந்தில் பாலாஜி வந்து அவர் வந்து எப்படி சொல்ல போனார்னா ஒரு கேம் ஒரு விளையாட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டவர். அவர் செந்தில் பாலாஜி ஒரு தனி மனிதனாவோ ஒரு தனி அதிகாரத்தில் இருந்தோ ஒரு இதில் வந்து மாட்டினவர்னெல்லாம் சொல்ல முடியாது. அவர் ஒரு சூழ்ச்சிக்குள்ளே மாட்டின ஒரு பர்சனாக தான் நம்ம பார்க்க முடியும். இனி அவரை பொம்மை மாதிரி வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்களா இல்லை அவருக்கு தனிப்பட்ட அதிகாரத்தை கொடுப்பாங்களான்னெல்லாம் சொல்ல முடியாது. அதையும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும். ஓகே, உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.